வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கது உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தேன், நண்பர் ஒருத்தர் பழைய புத்தகங்கள் கொடுக்குறாரு, பேர் தான் பழைய புத்தகங்கள், ஒவ்வொன்றும் மணிமணியான புது புத்தகங்கள் அப்படின்னு. ஸோ வந்துருச்சு பார்சல். இது ஒரு 5 பேருக்கான புத்தகங்கள் இருக்குது, அதை காட்டுறேன். ஆக்சுவலாக தொடர்ச்சியாக வெறும் புத்தகங்களே காமிச்சிக்கிறது எனக்கே கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை பார்க்கணும் அப்படின்னு நிறையா வியூவர்ஸ் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு புத்தகத்தை பற்றி நல்லா லாங்காக டிஸ்கஸ் பண்ணுறது அப்படி தான் வீடியோஸ் பிடிக்கும். இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ் வந்து நிறையா புக்ஸ் காமிங்க, புது புது புத்தகங்களை பார்க்கணும் அப்படிலாம் விருப்பப்படுறீங்க. அதுக்காக தான். ப்ளஸ் இந்த 5 ஆர்டரில் எது உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, இந்த செட்டை வாங்கினவர் லக்கு நல்ல இவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்லாம் உங்களுக்கு எது தோணுதுன்னு பாருங்கள். ஸோ முதல் ஆர்டர் ஆர்ஜின், டான் ப்ரௌன் அவருடைய எழுதிய ஆர்ஜின், எதிர் வெளியீட்டோடது. ஸோ இந்த புத்தகங்களும் இதில் ஒரு சில புத்தகங்களை பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு பேசாமல் நம்ம வாங்கியிருக்கலாமா. ஏன்னா எனக்கு லிஸ்ட்டு வந்து ஃபுல் தொகுப்பு வந்துச்சு, ஒரு 200 புத்தகத்தில் வந்துச்சு. நான் பார்த்து முடிக்க முடியாமல் போதும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்து குறைச்சிக்கிட்டேன், என்னோட பட்ஜெட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால. அதுக்கு பிறகு இப்போ நம்ம வாசகர், நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் புக்கு சூஸ் பண்ணும்போது இதை நம்ம எடுத்துருக்கலாமோ, ஏன்னா இதில் நிறைய புத்தகம் அப்படி இருக்குது, நம்ம எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல்ல ஆர்ஜின், டான் ப்ரௌன் அவர்களுடையது பாருங்க. முதல்ல எப்போதும் போல் புக்கு பேர் தான் பழைய புத்தகங்கள், ஆனால் அவ்வளோ பிரமாதமாக புதுசாக அட்டை போட்டு நீட்டாக பக்காவாக வச்சுருக்காரு. ஸோ இவர் இந்த நண்பருக்கான அடுத்த 2 புத்தகங்கள் அவங்கவுங்க எந்தெந்த ஆர்டரோ அந்த செட்டு படி காமிச்சிட்றேன். அடுத்ததாக நடுநிசி நூலகம். ஸோ இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு. இந்த செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் எல்லாமே இந்த மஞ்சள் பப்ளிகேஷன் அப்படின்னாலே கொஞ்சம் அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் மங்களாயிரும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக மங்கள் ஆயிரும். அதனால் அதுக்கு நிறையாவே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ அவர் இப்போவும் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் 1-2 எடுத்துங்க, என்னால் அதை வைக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. பார்ப்போம். அடுத்தது சூல், தர்மன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம சேனலில் 2-3 வீடியோக்கள் இருக்குது. நிறையா சுவாரஸ்யமான கிளை கதைகள் நிறைந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தர்மனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அடுத்தது கவலை வேண்டாம், ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகமாக தான் எடுத்திருக்காரு. இதுவும் மஞ்சளோட தான். ஆனால் இந்த புத்தகம் கொஞ்சம் ஹார்ட் பவுண்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாவே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே. ஏன்னா இது ஒரிஜினல் பேப்பர் குவாலிட்டி என்னவோ அதே இதில் அப்படியே இருக்குது. ஸோ இந்த 4 புத்தகங்களும் ஒரு நண்பருக்கானது. அடுத்தது நிறையா இருக்குங்க. இந்த எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு நண்பருக்கான செட்டு. ஸோ இதில் உள்ள புத்தகங்களை பார்த்துடலாம். இதில் நிறைய முகிலோட புத்தகங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். முகிலருடைய பயண சரித்திரம், இந்த புத்தகம்லாம் இப்போ எனக்கு இந்த லிஸ்ட்டு பார்த்து இன்னொருத்தவங்க வாங்கும்போது தோணுது, இதை நம்மளும் வாங்கியிருக்கலாமோ, நம்மளுக்கே சூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ பயண சரித்திரம் இங்கே பாருங்கள், புக்கு நீட்டாக புதுசாக தான் இருக்கும். அதான் அந்த பேர் தான் பழைய புத்தகம்னு, எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்த புத்தகம் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகம், த பவர் ஆஃப் நவ். இது மட்டும் கண்ணதாசன் பதிப்பகம். வழக்கமாக அந்த செல்ஃப் ஹெல்ப்லாம் மஞ்சள் பதிப்பகம் போட்டிருப்பாங்க, இது கண்ணதாசன் பதிப்பகம். ஸோ அதனால் புக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, அந்த பேப்பர்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, நல்லா நீட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது திறந்துடு சீசேம், முகில் அவர்களுடையது. ஸோ இந்த நண்பர் முகிலோட புத்தகங்களே நிறையா எடுத்திருக்காரு. பாருங்கள், புக்கெலாம் நீட்டாக தான் இருக்குது, எதுவுமே புக்கு டேமேஜோ எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. அடுத்தது கரிகால் சோழன், விகடன் பப்ளிகேஷன்ஸோடது. இந்த புத்தகம் நான் எனக்கு மொத்தமாக காமிக்கும்போது ஒன்றுமே ஃபீல் பண்ணல. பட் இப்போ வாங்கி கையில் பார்க்கும்போது பார்க்குறேன், நல்லா கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, 1-2 கலர் பிக்சர்ஸ், கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு நல்லா அழகாக கலர் புகைப்படங்கள் எல்லாமே கலந்தான் இருக்குன்னு சொல்லலாம். கரிகால் சோழன். ஸோ இந்த புக்கெல்லாம் இப்போ பார்க்கும்போது நான் எனக்கு வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக கடல்புறா சீரீஸ், சாண்டிலியன், எனது அருமை சாண்டிலியன் சொல்லுவேன், என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர், அவருடைய கடல்புறா சீரீஸ். இந்த தொகுப்புலாம் நான் ஃபுல் காஸ்ட்டு கொடுத்து வானதி பதிப்பகத்தில் வாங்கி வச்சுருக்கேன். நண்பருக்கு நல்ல ஆஃபர்லேயே கிடச்சிருக்கு, பரவாயில்ல. அடுத்தது மதன் அவர்களுடைய கிமு கிபி, மதனுடைய வந்தார்கள் வென்றார்கள் என்னுடைய ரொம்ப பெரிய ஃபேவர். கிமு கிபிக்குன்னு தனி வாசகர் வட்டமே இருக்குது மதனை பொறுத்தவரையும், கிழக்கு பதிப்பத்தோடு. ஸோ அந்த கிழக்கு பதிப்பகம் மஞ்சள் பதிப்பகம்லாம் கொஞ்சம் அந்த பேப்பர் வந்து ப்ரௌனிஷ் ஆயிரும். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக செங்கிஸ்கான் நிறைய பேர் கேட்டாங்க, செங்கிஸ்கான் வேணும்னு. பட் அப்புறம் என்ன ப்ரோ ரேட்டே கம்மியாக இருக்குது, அப்புறம் பழசானாங்க. அது வந்து பழைய எடிஷனோட புத்தகம். இப்போ வர செங்கிஸ்கான் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே ரேட்டு போயிடுச்சு. பழைய எடிஷனோட புத்தகம் அப்படிங்கிறனால ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. கம்மியாக இருக்கிறதுக்கு நம்ம ஆளுக புக்கு எப்படி இருக்குமோ அப்படின்லாம் சந்தேகமாக கேட்டாங்க. பட் அந்த கிழக்கு பதிப்பகம் மஞ்சள் பப்ளிகேஷன்ஸ் அந்த பேப்பர் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிரும், அந்த இதுதானே தவிர புக்கு சூப்பராக தான் இருக்குது. அடுத்து
சிலை திருடன். இந்த புத்தகத்தை பற்றி நம்ம சேனலில் 2 பார்ட் வீடியோவே இருக்குது, நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். இது ஒரு ஆர்டர். ஸோ எந்த நண்பர் ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இவர் எஸ்ராவோட புக்கு. போனதில் எப்படி வந்து முகிலோட புத்தகங்களாக இருந்துச்சோ அது மாதிரி இவர் வந்து ரயிலேறிய கிராமம், எஸ் ராமகிருஷ்ணனுடையது, தேசாந்திரி பதிப்பகம். இதுவும் புத்தகத்தில் எந்தவித டேமேஜும் இல்லை, புக்கு பக்கா குவாலிட்டியாக தான் இருக்கும். எதுவுமே பேர் எழுதியிருக்க மாட்டாங்க, எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது புத்தனாவது சுலபம், எஸ் ராமகிருஷ்ணனுடையது தான். இந்த புத்தகம் புதுசு, எந்தவித சேஞ்சஸும் இல்லை. அடுத்தது நூலக மனிதர்கள், எஸ் ராமகிருஷ்ணனுடையது. அடுத்தது யாமம், எஸ் ராமகிருஷ்ணனுடையது. யாமத்தை பற்றி ஒரு பெரிய வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது, ஒரு பார்ட் வீடியோ தான் யாமம் பற்றி. நல்ல பிரமாதமான நாவல் இது. அடுத்து நெடுங்குருதி. ஸோ இந்த நாவல் சேனலில் ஆரம்பித்த புதுசில் வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடையது. ஒரு 4 பார்ட்டாக வந்து நெடுங்குருதியை மட்டுமே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வேம்பலை கிராமத்தை வச்சு தான் வரும், ஒவ்வொரு காலகட்டத்தை வச்சு எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அதை பற்றி ஒரு பழைய வீடியோ, அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது பாருங்கள் சேனலில். அடுத்தது கொஞ்சம் ஒரு இந்திரா சௌந்தரராஜன் புக்கு வாங்கியிருக்காரு, மேலே உச்சியிலே, மேலே உயர உச்சியிலே. இது வந்து ஒரு பாகம் தான், முதல் பாகம். அடுத்ததாக 2 செல்ஃப்கள் புத்தகங்கள், கவலையை விற்றொழித்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, இன்னொன்று வந்துட்டு பெருங்கனவு காண துணியுங்கள். ஸோ இது எல்லாம் ஒரு நண்பருக்கு. இவர் கிட்டத்தட்ட எஸ்ராவோட கலெக்ஷனை இவர் இந்த நபர் மொத்தமாகவே அல்ட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா போன நண்பர் வந்து முகிலோட கலெக்ஷன் அள்ளியிருந்தார். அதுக்கு முந்தையவரை பார்த்தோன்னா சூல் ஓசம் இருந்தார். அடுத்து பார்க்கலாம் இன்னொரு ஆர்டர். இவங்க ஒவ்வொருத்தரும் வாங்குறது எனக்கு ஒவ்வொரு இஷ்டம் பராமரிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது லியோ டால்ஸ்டாயோட புத்துயிர்ப்பு. இது வந்து அடையாளம் பதிப்பகம். ஸோ இதுவும் இவ்வளோ ஹார்ட் பவுண்டு, இவ்வளோ பெரிய புக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவர் அட்டைப்படாமல் வந்தார்னா புக் ஃபேரில் கொண்டு போய் ஒரு ஸ்டால் பிடிச்சே விற்றுடலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்ததாக கிறுக்கு ராஜாக்களின் கதை, முகில். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட ஒரு கிறுக்கு ராஜாக்களின் கதை இருக்குது, விகடனில் வெளிவந்தது. அது திக்னஸ் கம்மியாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் கனமாக இருக்குது. மேபி கண்டென்ட் இன்னும் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்சல் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து யூதர்கள், முகிலோடது. இவரும் முகிலோட புத்தகங்கள் நிறையா வாங்கியிருக்காரு போல். அடுத்தது எம்ஆர் ராதா, முகில் அவர்கள் எழுதியது, வானவில் 6th சென்ஸ் பதிப்பகம் மொழியாக வந்திருக்குது. அடுத்து கருப்பர் நகரம், கரண் கார்கி எழுதினது. இதெல்லாம் ஒரு சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வாங்கி வாசித்த புத்தகம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் முதல் சென்னை புக் ஃபேர் போனப்போ வாங்கின புத்தகமாக, 2வது 3வது தடவை போனப்போ வாங்கினதோ கருப்பர் நகரம். ஒரு பழைய மெட்ராஸோட கதையெல்லாம் வச்சுருக்க மாதிரி இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பார்ட் 1, முதல் பாகம். இது சோம வள்ளியப்பன் அவருடையது. ஸோ அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கீங்க. அடுத்தது இதுவும் முகிலோட தான், கருப்பு வெள்ளை இந்தியா, முகில் அவருடைய மொத்தம். ஸோ இந்த நம்பரும் முகிலோட புத்தகங்கள் மொத்தம் ஆல்டர். இதெல்லாம் நல்ல ஆஃபருங்க. ஏன்னா 6th சென்ஸ் பப்ளிகேஷன், வானவில் பதிப்பதெல்லாம் ரேட்டு கடுமையாக ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த புக்கோட ரேட்டுன்னே பார்க்கக்கூடாது, இதில் உள்ள ஆஃபர் ப்ரைஸ்னே யோசிக்கக்கூடாது. இப்போ இந்த புது எடிஷன் எவ்வளோ ரேட்டு வருது, அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், அப்படி தான் பார்க்கணும். அடுத்தது 5வது நண்பருக்கு ஓசோ வாழ்க்கை வரலாறு. இது வந்து பார்த்தோன்னா வஉசி பதிப்பகம் வழியாக வந்திருக்கு, வஉசி நூலகம். இவ்வளோ பெரிய புக்கே வந்து 700 ரூபா தான். மேபி இப்போ புது பிரிண்ட் போடும்போது எவ்வளோ ரேட் மாறி இருக்குன்னு தெரியல. அடுத்தது ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஜெயகாந்தன் அவருடையது, காலச்சோடு பதிப்பகம். அடுத்த கதை. இந்த புத்தகம் நான் ஃபஸ்ட்டு எனக்கு எழுதிட்டு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஜெயகாந்தன் கதைகள், விகடனுடையது, ஹார்ட் பவுன். ஸோ விகடனோட நல்லா ஹார்ட் பவுன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு செல்ஃப்கள் புத்தகம், வேலை பகிர்வும் மேற்பார்வையும், பிரையன் ட்ரேசி அவர்கள் எழுதியது. அடுத்தது என்னுடைய ஃபேவரட்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட எப்படி கடைசியாக இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட், மண்டோ படைப்புகள், சதத் ஹசன் மண்டோடு. உண்மையிலே நிறைய பேர் புக் லிஸ்ட்லாம் பார்த்தாங்க, ஆனால் எப்படி இதை மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு ஆள் தான் அந்த புத்தகத்தை கேட்டவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா மண்டோ படைப்புகள் இப்போ நமக்கு எதிர் வெளியீட்டுக்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதிர் வெளியீட்டில் தான் வருது, ஹார்ட் பவுண்டில் வருது, அதில் ரேட்டு கூட. இது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் காஸ்ட் வந்து பாரதி புத்தகாலயத்தில் வந்து 545 ரூபாய் என்னமோ. இப்போ நமக்கு எதிர் வெளியீட்டில் வர்றது கிட்டத்தட்ட 800 ரூபாயோ 900 ரூபாய்ட்டோ போயிடுச்சு. அதில் ஆஃபர் போட்டால் கூட இந்த ப்ரைஸ்க்கு வர முடியாது. ஸோ இது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன். எல்லாமே முகில், எஸ்ரா இப்படியே வாங்கியிருக்காங்களே தவிர
செலக்டிவாக அந்த டீப்பாக போல சொல்ல போனால் எனக்கு இந்த 5th ஆர்டர், இந்த ஆர்டர் தான் ரொம்ப பிடிச்சிச்சு, எனக்கு பிடிச்சது. ஏன்னா ஜெயகாந்தன், மன்டோ, பல பேர் இதை கவனிக்காம மாட்டாங்க, வாசிக்க கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு என்ன வச்சாந்தில்ல. குறிப்பாக மன்டோ வந்து ஒருத்தர் கேட்டார், அவரே வாங்கிட்டார் அப்படி சொல்லலாம். ஸோ இதுதான் 5 ஆர்டர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர், 2வது ஒரு நண்பருக்கு, 3வது, 4வது, 5. இது ஜெயகாந்தன் மண்டோ படைப்புகள் அதிகம், இது முகிலோட படைப்புகள் அதிகம், இது எஸ்ரா கலெக்ஷன்ஸ் குமிச்சிட்டாரு, இது முகில். அதுக்கு பிறகு வந்துட்டு நமக்கு கடல் புறா சாண்டிலியன் இருக்குது. இது சூலும் நடுநிலை சீமுலகம் புத்துயிர் ஆர்ஜின்லாம் இருக்குது, டான் ப்ரௌனோடது. ஸோ இதான் 5 செட்டு. இதில் எந்த செட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை சூஸ் பண்ண ஒரு லக்கி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் நண்பர்கிட்ட இருக்குது, வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறையா புத்தகங்களை உங்களுக்கு தகவலோடு சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.